நண்பர்களே, 12 வயசு பிள்ளை கிரிக்கெட் மேல பைத்தியமா இருக்கிறாரு. அதை பார்த்து அவங்க அப்பா தன் பிள்ளையின் கனவோடு தானும் டிராவல் செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. ஆனா கிரிக்கெட்டுக்கான அந்த கிட் பேக் கூட வாங்கி தரத்துக்கு காசு இல்லாத நிலை இருக்கு. யூ பிலீவ் இட் ஆர் நாட், தன்னுடைய விவசாய நிலத்தை வித்து அவர் அந்த கிட் பேக்கை தன் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கிறாரு. பிராக்டிஸுக்காக ஃப்ரம் பீகார் டு பாட்னா கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் ஒவ்வொரு நாளும் தன் பிள்ளையோடு அவர் டிராவல் பண்ணுறாரு. சத்தான உணவை தன் பிள்ளை சாப்பிட வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக தன்னுடைய உணவின் அளவையும் அவர் குறைத்துக் கொள்கிறார். எல்லோருமே கேட்குறாங்க, ஏன் நீங்கள் இவ்வளோ தியாகம் செய்கிறீங்க, ஏன் நீங்கள் இவ்வளோ வருத்துக்கிறீங்க? அதற்கு அவர் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. என் சுகத்தை விட என் பிள்ளையின் கனவு ரொம்ப பெருசு என்று சொல்கிறார். இடையில் கொரோனா காலம் வருது. நாம் எல்லாம் உயிர் தப்பித்தால் போதும் என்ற நிலையில் வாழ்ந்தோம். ஆனால் அவர் தன் வீட்டுக்குள்ளேயே தன் பிள்ளைக்கு சிமெண்ட் கோட்டை போட்டு அதில் ஒரு பிச்சை ரெடி பண்ணி தன் பிள்ளைக்காக 1000 பந்துகளை நான் வீசுகிறேன், நீ உன்னுடைய பயணத்தை உன்னுடைய பயிற்சியை தொடர்ந்து செய் என்று ஒரு மாபெரும் ஊக்கமாக இருக்கிறார். இப்போ இந்த பயிற்சியும் இந்த முயற்சியும் தொடர்ந்து நடைபெற்றதால் என்னதான் சாதிச்சார்? அது ரொம்ப முக்கியமான கேள்வி. நோட் பண்ணிக்கங்க. 13 வயசுல ஐபிஎல் டீம்ல அவர் செலக்ட் ஆகிறார். 80 பந்துகளில் 175 ரன் அடித்து அண்டர் 19 வேர்ல்டு கப் ஃபைனலில் இந்தியா உலகக்கோப்பை வாங்குவதற்கு ஒரு முக்கியமான பிளேயரா அவர் மாறுறாரு. அது மட்டும் இல்லை, யங்கஸ்ட் இந்தியன் கிரிக்கெட்டர் டு டெபியூட் இன்டர்நேஷனல் மேட்ச் என்ற அந்த சாதனையை, சச்சினுடைய சாதனையை அவர் முறியடிக்கிறாரு. ஃபாஸ்டஸ்ட் 50 என பல்வேறு சாதனைகள் படைத்து கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாபெரும் முக்கியமான பிளேயராக வலம் வருகிறார். அன்பிற்குரியவர்களே, எல்லோருக்குமே வைபவ் சூரியவன்ஷி தான் ஒரு மாபெரும் பிளேயராக தெரிகிறார், ஒரு ஹீரோவாக தெரிகிறார். ஆனால் என் கண்களுக்கு திரு சஞ்சீவ் சூரியவன்ஷி, அவங்க ஃபாதர் தான் ஒரு ஹீரோவாக தெரிகிறார். இந்த சாதனை மூலம் நான் கற்றுக்கொண்ட 2 முக்கியமான விஷயம். ஒன்று, நாம் எல்லாம் கிரிக்கெட்டை விளையாட்டை வெறும் விளையாட்டாக பார்க்குறோம். ஆனால் சூரியவன்ஷி அவர்கள், வைபவ் சூரியவன்ஷி அவர்கள் கிரிக்கெட்டை வாழ்க்கையாக பார்த்தார். நம்பர் 2, தன் பிள்ளையின் கனவு தான் தன்னுடைய கனவு, தன் பிள்ளையின் வளர்ச்சி தான் தனது லட்சியம் என்ற ஒரு நோக்கத்தில் அவங்க அப்பா சஞ்சீவ் சூரியவன்ஷி அவர்கள் பயணம் செய்தார். ஆகவே அன்பிற்குரியவர்களே, நம் பிள்ளைகளிடம் இருக்கின்ற தனித்திறமை என்ன என்பதை நாம் கண்டு கொள்வோம். அப்படி கண்டுகொண்டால் அவர்களின் வாழ்க்கையின் கனவை நினைவாக்குவதில் நம்முடைய பங்கினை கொடுப்போம். அவரோடு சேர்ந்து நாமும் பயணிப்போம், வாழ்வோம், வளர்வோம், வெல்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தருணத்தில் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.